எப்போ தேவையோ அப்போ சப்போர்ட் பண்ண மாட்டோம். ஆமாம், அவங்க எப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல எப்போ தேவையோ கூட இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பில்ட் பண்ணுறது இல்லை, இல்லாத ஒரு விஷயத்த அல்லது இருக்கிறதுல நெகட்டிவாக இருக்கிறத வச்சு அப்யூஸ் பண்ணுறது. சரி, இந்த படத்தில் வந்த மாதிரி நீங்கள் நேரில் கேஸ் பார்த்துருக்கீங்களா? நிறைய பையனை வந்து நிறைய இப்போ குள்ளமாக இருக்கிறதுன்னு வச்சுங்க, குள்ளமாக இருக்கு. இதில் வந்து சார் அந்த தப்பு பண்ண பையனை வந்து நம்ம சிம்பத்தைஸாக பார்க்கணுமா இல்லை வந்து விக்டம் அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க? ரெண்டு இருக்குது சார், ரெண்டு இருக்குது. இந்த தப்பு வந்து இந்த பையன் செய்யக்கூடாதுன்றது ஒரு பகுதி, அது வந்து பையனுக்கான பார்வை. ஆனால் இந்த பையனை பார்த்து கொள்கிற பார்வை தானே பெற்றோர்களது. அங்கே வந்து இந்த பையன்கிட்ட நல்லதே இருந்திருக்காதா, இந்த பையன்கிட்ட எந்த விதமான நல்ல பழக்கமுமே இல்லாமல் இருந்திருக்குமா, அதை நாம் எவ்வளோ தூரம் ஷேப் பண்ணோம். ஏன்னா எப்பவுமே நீங்கள் வந்து இப்போ இந்த மரம்லாம் வளரும், நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? ஒரு பர்டிகுலர் இடம் வரும்போது அந்த வால்கிட்ட இப்படி போய் முட்டும், இப்படி திருப்பி விடுவாங்க, அது அழகாக வளர்ந்து எங்கேயோ போயிடும். 20 வருஷம் கழித்து அது பெரிய மரமாக நிற்கும். அந்த லேசாக அதை செய்கிற வேலையை தான் பேரண்ட்ஸ் வந்து செய்யணும். ஆனால் நம்ம வந்து அதை விட்டுட்டு சுவத்தை உடச்சி உள்ளே வந்ததுக்கு பிற்பாடு இந்த மரத்துக்கு அறிவே கிடையாது அப்படின்னு ஆரம்பித்து பேசிகிட்ருப்போம். அது கிடையாது. ஸோ அந்த எங்கள் இப்போ குள்ளமாக இருந்த ஒரு பையன் குள்ளமாக இருந்தார் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட அப்யூஸ் அவருக்கு. அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த காலை கொஞ்சம் இழுத்து நடப்பார், அவரை வந்து அந்த நொண்டி காலை அப்படின்னு அந்த வார்த்தைகளில் ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் அந்த பையன் என்கிட்ட ஒரு பையன் அது இது மாதிரியான ஒரு குறைபாடோடு வந்த பையன் சொன்னது, பக்கத்தில் ஏதாவது கல் இருக்கும் சார், எடுத்து தலையில் அடிச்சிருவோமான்னு தோணும், அப்படியே கட்டுப்படுத்திகிட்டு இருப்பேன். ஆனால் அப்புறம் எங்கேயாவது நடக்கும்போது விழுந்துருவான், மனசில் நான் சிரிச்சுக்குவேன், சொன்னல உனக்கு வேணும் அப்படி